உயர் சபையில் கௌரவ முதல்வர், பிரதி முதல்வர், எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் மாணவ ஆணையாளர், ஊழியர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முன்னேற வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் தேசிய இலச்சினைக்கு அமைவாக எமது மட்டுமாநகரத்தை வளமாக்குவதும் அழகாக்குவதும் எமது வளங்களை உச்ச அளவிற்கு பயன்படுத்துவதும் அவசியம் என நான் கருதுகிறேன். அதன் அடிப்படையில் மாநகர சபைக்கு சொந்தமான பொதுச்சந்தை வளாகத்தில் அமைந்துள்ள போலீஸ் திணைக்களத்துக்குரிய விடுதியை விடுவிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் அவ்விடத்தில் வாகன தரிப்பிட வசதியுடன் கூடிய கல்மாடி அங்காடி கட்டட தொகுதி ஒன்றினை, அதாவது மல்டி சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்றினை நிறுவி எமது மாநகரத்தினை அழகாக நிறச் செய்வது எமது பிரதேசத்துக்குரிய வளத்தின் உச்ச பயன்பாட்டையும் பெற முடியும் என நான் எதிர்பார்க்கிறேன். மேலும் அங்காடி கட்டட தொகுதி மூலமாக கிடைக்கும் வருவாய் மூலம் நமது பிரதேசத்தில் பல்வேறு வகையான அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்க முடியும் எனும் அடிப்படையில் இப்பிரேரணையை சபைக்கு சமர்ப்பிக்கிறேன். 1970ஆம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை அங்கத்துவம் மட்டக்களப்பு தொகுதியில் திரு ராஜதுரை அவர்களும் சுயேட்சை எம்பியாக ராஜன் செல்வநாயகம் அவர்களும் வெற்றி பெறுகின்றார்கள். அவ்வேளை ராஜன் செல்வநாயகம் அவர்களால் 1972ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மாவட்ட அரசியல் அதிகாரியாக இருந்த ராஜன் செல்வநாயகம் அவர்களோட காலத்தில் இந்த போலீஸ் குவார்டர்ஸ் வந்து கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 50 வருடங்களை கடந்து இந்த குவார்டர்ஸ் வந்து இதில் வந்து காணப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் வந்து மட்டக்களப்பில் பார்க்கிங் பிரச்சனை இன்றைக்கி பார்க்க போனோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து வாகனங்களுடைய நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. பார்க்கிங் இல்லாத சூழ்நிலை இருக்குது. சிட்டி பார்க்கிங் 1, சிட்டி பார்க்கிங் 2 என நாங்கள் பிரைவேட்டான பார்க்கிங்களை உருவாக்கியிருக்கோம். எனவே இவ்வாறான இடத்தினை அகற்றி இதுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்று உருவாக்குறது மூலம் பார்க்கிங் வசதியும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் வந்து எங்களுடைய கச்சேரியாக இருக்கட்டும், கச்சேரி கூட இன்றைக்கு சுவிஸ் கிராமத்தை நோக்கி நடத்தப்பட்டிருக்கு. என்றால் புளியந்தீவு வந்து ஒரு சுற்றுலா மையமாக மாறிக்கொண்டு வர நேரம் இப்படியான நகரத்தில், மட்டக்களப்பு நகரத்தில் இதய பகுதியாக இருக்கிற இந்த பகுதியில் வந்து இந்த கட்டடத்தை அகற்றி ஒரு சூப்பர் மார்க்கெட் அமைக்கிறது மூலமாக சுற்றுலாத்துறையை நாங்கள் முன்னோக்கி கொண்டு வருகிறோம் என்ற பொதுப்பொருளில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் மட்டுமாநகரத்தை விருதம் செய்வதுடன் நம் மக்களுக்கான மக்கள் சேவையினை செய்ய அனைவரும் கைகோர்த்து இந்த பிரேரணைக்கு ஆதரவு தருகிறோம் எதிர்பார்த்து பிரேரணையை சமர்ப்பிக்கிறேன். நான் கடந்த காலங்களில் கௌரவ மேயர் நினைக்கிறேன் முன்னே நாள் இதே பிரேரணை கொண்டு வந்த ஞாபகம் இருக்கிறது. யாருக்கும் பரவாயில்ல, அரசு பயனாச்சது நல்ல விடயங்கள் மட்டக்களப்பு கிடைத்தாச்சு வாழ்ந்துக்கிறேன். அந்த உண்மையில் என்னென்றால் அது கடந்த முறை நான் சுகாதார குழு தலைவராக இருந்தபோது நான் எனது வட்டாரம் அது அந்த நேரமே ஒரு பிரேரணையை கொண்டு வந்து கடந்த சபையை அதை நிறைவேற்றி இருந்தோம். ஆனால் அந்த 3 பேர் என்னடா போலீஸ் திணைக்களத்துக்கு கச்சேரி இருக்கிற திராய்மடு அந்த பிரதேசத்தில் 2 ஏக்கர் காணிகள் கொடுப்பதாக இருந்திருந்தாலும் போலீஸ் திணைக்களம் அது உடன்படவில்லை. அப்படியே அது இருந்து வந்தது. பிறகு அண்மையில் கூட எமது மாவட்ட அபிவிருத்தி குழு உள்ள தலைவர் சுனில் நந்துலத்தி அவர்களும் வருகை இருந்திருந்த போது அங்கவும் இந்த பிரச்சனை வைசப்படப்பட்டு அவங்களும் அதை கௌரவ உறுப்பினரும் அதுக்கு வழி சேர்க்கிற வகையிலே இதை செய்திருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக இது நடைபெறுவதற்கு நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம். அடுத்ததாக